இப்போ நம்ம கருவாடு தொக்கு செய்ய போகிறோம். நான் 50 கிராம் உரிச்ச கருவாடு எடுத்து வச்சுருக்கேன். இந்த கருவாடை இப்போது ஒரு வாணலியில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு 2லிருந்து 3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் இந்த கருவாடை நல்லா வறுத்துக்கலாம். ஒரு 3 நிமிஷம் நல்லா கருவாடை வறுத்ததுக்கப்புறமா இதை நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். தண்ணி நல்லா கொதிச்சதுமே நாம் வறுத்து வச்சுருக்க கருவாடை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த சுடு தண்ணியிலேயே 10 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பச்சை தண்ணியில் ஒரு 4-5 தடவை இதை கழுவி சுத்தம் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுத்ததாக ஒரு வாணலியில் நமக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே கடுகு பொரிஞ்சதுமே கொஞ்சமாக கருவேப்பிலை, அது கூடவே ஒரு 7-8 பூண்டு பல்ல தட்டி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா பொன்வறுவலாக வறுத்து எடுத்துக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கியதுமே நாம் 2 தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கியிருக்கு. இது கூட நாம் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்க கருவாடை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த எண்ணெயிலேயே 1 நிமிஷம் நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து அதை நல்லா கரைச்சி எடுத்துருக்கேன், அதை இப்போ சேர்த்துடலாம். புளி தண்ணியை சேர்த்துட்டு அது கூடவே தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நாம் கிரேவி மாதிரி செய்ய போகிறோம். ஸோ தொக்குக்கு எந்த அளவுக்கு தண்ணி இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும், அதை பொறுத்து நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு தண்ணியெல்லாம் வற்றி நல்லா தொக்கு பதத்துக்கு வரும். அதுபோல் நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை குக் பண்ணிக்கலாம். பாருங்கள், 10 நிமிஷம் நல்லா நம்ம குக் பண்ணி எண்ணெய்லாம் தெளிஞ்சு தண்ணியெல்லாம் வற்றி நல்லா சூப்பராக கருவாடு தொக்கு ரெடி ஆகிருக்கு. ரொம்ப டேஸ்டான ஒரு கருவாடு தொக்கு, அதே நேரத்தில் ரொம்பவே ஈஸியான மெத்தடும் கூட. இப்போ நாம் இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த கருவாடு தொக்கு வெள்ளை சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்றப்ப ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஒவ்வொரு முறையும் இந்த சாதத்தோட கருவாடு தொக்கை சேர்த்து கலந்து அது கூட ஒரு துண்டு இந்த உரிச்ச கருவாடையும் சேர்த்து வச்சு நம்ம சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டை சொல்ல வார்த்தையால் முடியாது. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ஒரு முறை இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அப்போ தான் இதோட டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறத நான் சொல்கிற விதத்தில் நீங்கள் அனுபவித்து தெரிஞ்சுப்பீங்க. நீங்களும் இது போல் கருவாடு தொக்கு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். திரும்ப நாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ, பாய்.